இந்த வழக்கு ரொம்பவே பரிச்சயப்பட்ட வழக்கு. ஆமாங்க. யார் அந்த சார் அப்படின்ற ஒரு கேள்வியில இந்த வழக்கு ரொம்பவே பரிச்சயமானது. ஆனா, இந்த ஒரு கேள்விக்கான பதில் இப்ப வரைக்கும் கிடைக்காம, அது மூடி மறைக்கப்பட்டு, அந்த குற்றவாளி ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தண்டனையும் குடுத்துட்டாங்க. அந்த ஒரு வழக்க பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். Match start! ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அண்ணா யூனிவர்சிட்டியில் போன வருடம் டிசம்பர் 24 அப்போ ஒரு கேஸ் நடந்துச்சு. என்ன வழக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஸ்கூலில் ஒரு பெண் அவரோட ஆண் நண்பரோட பேசிட்டு இருந்திருக்காரு. ஸோ அந்த டைமில் வெளியிலேருந்து வந்த ஒருத்தர், அவர் பேர் வந்து ஞானசேகரன். அவர் அந்த பையனை அடித்து ஓட விட்டு இந்த பொண்ணுக்கிட்ட பலவந்தமாக பாலியல் துன்புறுத்தல் பண்ணி அவளை ரேப் பண்ணியிருக்காரு. ரேப் பண்ணது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணை வந்து அங்கே நடந்த அந்த செயல்களை வந்து வீடியோவும் எடுத்து வச்சிருக்காரு. இந்த செயல் டிசம்பர் 26 பப்ளிக்கில் பரவிட்டதுனால தான் இது வந்து ஒரு கேஸாகவே வந்துச்சு. அந்த பொண்ணு கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் தன்னை இந்த மாதிரி ரேப் பண்ணிட்டதா அவர் கேஸ் ஃபைல் பண்ணுறா. அந்த கேஸின் பேரில் தான் ஞானசேகரனை அரெஸ்ட் பண்ணாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து டிசம்பர் 26 இந்த போட வீடியோ வெளியே வந்ததுக்கப்புறம் உயர்நீதிமன்றம் தானாக முன் வந்து இதுக்கு ஒரு டீமை செட் பண்ணுறாங்க. அதாவது ஆல் உமன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம், எஸ்ஐடி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு டீமை செட் பண்ணுறாங்க. இந்த டீம் வந்து பிப்ரவரி அப்போது இந்த கேஸோட மொத்த இன்வெஸ்டிகேஷனை முடித்து மார்ச் 7 உயர்நீதிமன்றத்தை வந்து இந்த கேஸோட குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் தான் பிப்ரவரி தாக்கல் பண்ணுறாங்க. மார்ச்சில் வந்து இந்த வழக்கு மகிழா நீதிமன்றத்துக்கு போகுது. ஸோ இப்படி போய் இந்த கேஸோட தீர்ப்பு வந்து இன்னைக்கு மண்டே வெளிவந்திருக்கு. இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி தான் எல்லா கேஸோட வழக்கும் போட்டு ஞானசேகரனை குற்றவாளி அப்படின்ட்டு வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அனௌன்ஸ் பண்ண 4 நாளில் ஜட்ஜ் ராஜலட்சுமி அப்படின்றவங்க தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. அதாவது அவனுக்கு 30 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை. இதை வந்து எந்த விதமான குறைப்பும் பண்ண முடியாது. அவனுக்கு 90,000 ரூபாய் ஃபைனும் வந்திருக்கு. ஸோ அவனுக்கு வந்து 11 கேஸ் வந்து பதிவாயிருக்கு அவன் மேலே. ஸோ அந்த கேஸுக்கான தண்டனைகள் எல்லாமே வந்து போட்டிருந்தாங்க. 10 கேஸு நான் சொல்லியிருந்தேன். அதில் முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பொண்ணுக்கோட விருப்பத்துக்கு மாறாக அத்துமீறி நடந்ததுனால 3 மாதம் சிறை, சட்டவிரோதமாக தடுத்து நிறுத்துறதுனால 1 மாதம், வலுக்கட்டாயமாக ஆசைக்கு இணங்க வைத்தல், ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் சிறையும் 10,000 ரூபாய் ஃபைன், உடலில் காயத்தை ஏற்படுத்தியதுக்காக 1 வருடம், விருப்பத்துக்கு மாறா பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால 3 வருடங்கள் சிறை, கடுமையாக தாக்குறதுனால 7 ஆண்டுகள் சிறை மட்டும் இல்லாமல் 10,000 ஃபைன், பாலியல் வன்கொடுமை செஞ்சதுனால இவருக்கு 30 ஆண்டு சிறை தண்டனை, குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனை இது. அது மட்டும் இல்லாமல் 25,000 ரூபாய் ஃபைன், கொலை மிரட்டல் விடுத்ததுனால 7 ஆண்டுகள் மட்டும் இல்லாமல் 10,000 ரூபாய் ஃபைன், பாலியல் வன்கொடுமை தொடர்பான ஆதாரங்களை அழித்தல், அதுக்கு 3 இயர்ஸ் மட்டும் இல்லாமல் 10,000 ருபீஸ் ஃபைன், தனிநபரோட அந்தரங்க உரிமைகளை வந்து மீறினதுனால 3 ஆண்டுகள் சிறை மட்டும் இல்லாமல் 25,000 ரூபாய் ஃபைன். இதுபடி பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து 64 வருடங்கள் 4 மாதம் சிறை தண்டனை. ஸோ கோர்ட் என்ன சொல்லிடுச்சு அப்படின்னா, அவன் சாகிற வர ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. 90,000 ரூபாய் ஃபைன். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதான் ஒன் அண்ட் ஒன்லி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் இன்னுமுமே அந்த கேள்விக்கு விடை தெரியல. ஸோ யாருடா அந்த சாரி அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேர் இவங்களா இருக்குமோ அவங்களா இருக்குமோ அப்படின்ற நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்துருந்தாங்க. ஆனால் யார் அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் இன்னைக்கு கிளம்புறேன். அன்டில் தென் உங்கள் கண்மணி சைனிங் ஆஃப். இப்போ தான் என் சேனலுக்கு முதல் முறை வரீங்க அப்படின்னா கண்மணி அப்படின்ற இந்த யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் என்னை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், ஏன் கூட கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர் இந்த மாதிரியான லிங்க்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். அங்கே நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். பாய்.